இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த ஃபோர் செகண்ட் சைல்டோட செவன்த் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங்கில் அந்த ஃபின்னுங்கிற பையன் தண்ணி பிடிக்கிறதுக்காக ரிவர் கிட்ட வந்திருக்கும் போது கரெக்டாக பின்னாடி அந்த டாரிக்குங்கிற ஸ்குவாடை சேர்ந்தவனுங்க வருவானுங்க. வாகா வந்து மாட்டிருக்கியடா மகனே, இந்த மாதிரியான ஒரு தனியான மாலை பொழுதுல நம்ம ரெண்டு பேரும் கதைக்கிறதுக்கு சிறந்த ஒரு நேரம்ல அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவானுங்களா. அதுக்கப்புறம் ஃபின்னை போட்டு பயங்கரமாக அடிச்சிருவானுங்க. கரெக்டாக ஹீரோ பையனும் அந்த இடத்துக்கு வருவான். வந்துட்டு ஃபின் இப்படி அடி வாங்கியிருக்கிறத பார்க்கும்போது அந்த ரூட் ஃபாரஸ்ட்லையுமே நிறைய மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்குவானுங்க. அதுங்கெல்லாம் எப்படி பவருக்காக ஹையர்கிக்காக இங்க யாரு பெருசு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக சண்டை போட்டுக்குவானுங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமே இல்லாம தான் இங்க ஹியூமன்ஸும் அதே மாதிரி சண்டை போடுறாங்க. ஒருவேளை டாரன் சொன்னார்ல சில டைப் ஆஃப் ஹியூமன்ஸை நம்ப கூடாதுன்னு, அது இவனுங்களா இருக்குமோ அப்படின்னு நினைக்க நம்ம ஹீரோ பையனை இப்ப தனியா கூட்டிட்டு வந்துட்டாங்களா. அடுத்தது சண்டை போடுறதுக்காக அவனை 3 பேரும் சுத்த போடுறாங்க. இன்னுமே நம்ம ஹீரோவால அவனோட விசுங்கிறத ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியற மாதிரி தெரியல. கொஞ்சம் அதை யூஸ் பண்ண முடியலங்கிறங்காட்டி நர்வஸா இருக்க தான் செய்யறான். இருந்தாலும் அவனையே அவன் காம் பண்ணிக்கிறான். ஓகே, நம்ம அந்த 2 தலை பாம்பு கூடயே சண்டை போட்டுருந்துருக்கோம், அதனால இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம டிஃபென்சிவா இருந்தாலே போதுமானதுதான். இந்த பசங்க எல்லாருமே ரேங்க் 4ல இருக்கிற ஆளுங்க தானே. டானியாவோட கண்டிப்பா வீக்கா தான் இருப்பானுங்க. ஏன்னா டானியா ரேங்க் 3. இதுல எவன் முதல்ல வீக்கா இருக்கிறானோ அவனை அடிச்சுட்டு அடுத்தது வேற ஒருத்தனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட வீல் பண்றதுக்குள்ளேயே அடிக்க வந்தவன் எவனோ ஒருத்தோட மூஞ்சில ஒரு அடி உழுகுது. அது யாரான்னு பார்த்தா நம்ம டானியா தான் மூஞ்சிலே ஒன்று வச்சிருந்திருப்பான். வேலை செய்ய வந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு மிரட்ட, இல்ல நாங்களா சும்மா பேசிட்டு தான் இருந்தோம்னா அந்த ப்ளூ மண்டையன். சரி, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்ட்டு ஹீரோ கிட்ட ஏய் நீ போய் ஃபின்னை கூட்டிட்டு இங்க இருந்து போடான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரையுமே அந்த டாரிக்ஸ் கூட சேர்ந்தவங்க வந்து ரேங்க் 4 பசங்களா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாளா. அதுக்கு அந்த ப்ளூ மண்டையன் பாருக்கன்னு நான் ரேங்க் 4 கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி ரேங்க் 3ல இருந்தேன்னு சொல்லக்குள்ள நீயே சொல்லிட்ட ரேங்க் 3ல இருந்தேன்னு, இப்ப நீ ரேங்க் 4 தானே, உன்னை அப்படிதான் சொல்ல முடியும்னு சொல்லும் போது அவனுக்கு காண்டாகுது. இப்போ ஹீரோ அந்த ஃபின்னை கூட்டிட்டு போறானா, அப்போ டானியாவும் அங்க இருக்கிறவங்கள மிரட்டுவான். இப்போ வேணா ஏதோ அமைதியா உங்களை எல்லாம் இப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், ஆனா அடுத்த தடவை நீங்க எங்க ஆளுங்களை ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மகனே உங்களை என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாதுன்னு செம்மையா மிரட்டி விட்டு போறாளா. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபின்னுங்கிற பையன் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா அழுதுட்டு இருக்கும் போது டானியா அவனை சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாம அப்படியே யோசிக்கிறான். இப்படி தன்னோட கம்மியான ரேங்க்ல இருக்கிற பசங்க அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னா ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க அந்த சண்டையை வந்து பெருசா கண்டுக்க கூடாது அப்படின்னு தான் ஒரு அன்ரிட்டன் ரூல் மாதிரி ஒன்று இருக்காமா. அட்லீஸ்ட் கண்டுக்க கூடாது அப்படின்னாலும் இந்த மாதிரியான சண்டைகள் கொஞ்சம் லிமிட்டை மீறும் போது தடுக்கிறதுங்கிறது சரிதான் அப்படின்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள ஓரமா வந்துட்டு ஹீரோ பையன் அவனோட சோடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற மரம் கல்லுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெட்டி போட்டுருந்துருப்பான். பரவாயில்ல, கம்பேரிட்டிவ்லி என்னோட பாடி கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி தான் தெரியுதுங்கும் போது அவனுக்கு சில விஷயம் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. லைக் ஒரு வாரம் எடுத்துருந்துருக்குமா எனக்கு இந்த அளவுக்கு பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற இந்த விஸ்ஸை என்னால யூஸ் பண்ண முடியறதுக்குமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் பாடி ரெக்கவர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டேரன் தான் ஏற்கனவே சொல்லி இருந்தார்ல, விஸ்ஸுங்கிறது தண்ணி மாதிரி, அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் தான் நம்ம பாடி. ஸோ நம்ம பாடி அப் டு த மார்க் இல்லை அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட்ல கூட இல்லைன்னா அந்த விஸ்ஸை பயன்படுத்துறதுங்கிறது ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு சொல்லியிருந்தாப்ல. சரி, இப்போதைக்கு வேற வழி கிடையாது, அந்த விஸ்ஸுங்கிறத மறந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தை தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போக அந்த ஃபியன் இருக்கிறார்ல, அந்த மிஷனரி ஸ்குவாடோட கேப்டன், அவர் இருக்கிற எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. நீங்க எங்கேயாவது தனியா சூச்சு போற மாதிரி இருந்தாலோ இல்லனா தண்ணி எடுக்க போற மாதிரி இருந்தாலோ தனியா யாரும் போகாதீங்க, ரேங்க் 3ல இருக்கிற யாரையாவது கூட கூட்டிட்டு போகணும். ஏன்னா இனிமேல் நம்ம டிராவல் பண்ண போற பகுதிகளில் அதிகமான இந்த டிமோனிக் பீஸ்ட் எல்லாமே எப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஏன்னா புரிஞ்சுதானே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட மைண்ட்ல வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும். இப்போதைக்கு அப்படின்னா என்ன, நம்மளால தனியா போய் ட்ரெயின் பண்ண முடியாதா அப்படின்னா சும்மா உட்காந்துக்கிட்டு என்னோட விஸ் எனக்கு திருப்பி யூஸ் பண்றதுக்காக வரும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கணும் போல. அதுவும் இல்லைன்னா என்னோட இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது எப்போ என் பாடி விட்டு வெளியே வந்து நான் ஏதாவது குளறுபடி பண்ணி விட்டுருணும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த ஃபின் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது டிமோனிக் பீஸ்ட் இது பார்த்திருக்கியான்னு கேட்க அங்க கூட இருக்கிற எல்லாரும் ஃபின்னை எக்ஸ்ட்ராவா பயப்படுத்துற மாதிரி எல்லாமே பயங்கர கொடூரமா இருக்கும், அவரோட ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ அக்லியா இருக்கும் தெரியுமான்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா ஹீரோ அந்த எல்காவையும் பறவையும் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் டிமோனிக் பீஸ்ட் எல்லாம் இருக்க தான் செய்யும், நான் அவ்வளோ கேவலமா இருக்கும்ல எனக்கு தெரியலம்மாண்ணா, அப்படின்னா பார்க்க கேவலமா இருக்காது இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அந்த ஃபின்னுக்கு ரிலாக்ஸா இருந்தாலும் ஆமா உனக்கு தான் ஞாபகம் மறதியாச்சு, உனக்குலாம் எப்படி இது தெரியுதுன்னு கேட்டா அப்ப நான் சும்மா யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவானா. அதுக்கப்புறம் அப்படியே ஆளுங்க எல்லாரும் பேசிக்கிட்டே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கவே அவனோட தலைங்கிறது பாதியே காணாம போகுது. அவங்க முன்னாடி ஒரு கொரில்லா சைஸுக்கு ஒரு மான்ஸ்டர் வந்து நிற்கும். அந்த மான்ஸ்டரை பார்த்து நம்ம டானியாவா இருக்கட்டும் ஈவன் அந்த ஃபியானா இருக்கட்டும் 2 பேருமே பயப்படுறாங்க. இப்படி இத்தனை பேர் இருந்திருந்துமே அந்த மான்ஸ்டர் வரும் நான் எதிர்பார்க்கலன்னு. அப்போ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி ஒருத்தனோட பாடியை மேலே தூக்கி வீசும்போது டக்குனு
டக்குன்னு அவனோட பாடிங்கிறது அப்படியே பிஞ்சு போகுது. அதை நோட்டீஸ் பண்ண டானியா கண்டிப்பா இந்த மான்ஸ்டருங்கிறது தனியா இல்ல, கூட இன்னுமே நிறைய இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா நம்ம ஹீரோவையும் அந்த ஃபின்னுங்கிற பையனையும் ஓரமா போய் ஒளிஞ்சுக்க சொல்ல, உடனே அந்த ஃபின் தான் என்னையா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, சீக்கிரம் வாயா வாயான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற குதிரை வண்டிக்கு அடியில போய் ஒளிய வைக்கிறானா. நம்ம ஹீரோக்கும் கடுப்பு தான், என்னடா நம்மளோட விசை நம்மளால இந்த இடத்துல யூஸ் பண்ண முடிஞ்சிருந்தா நம்மளும் போய் அவங்களுக்கு சண்டைக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஈவன் அந்த மான்ஸ்டரையும் நோட் பண்ணிட்டு, பரவாயில்ல அது எல்கா அளவுக்கோ இல்லைன்னா அந்த பாம்பு அளவுக்கோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியலனாலும் அதுவுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது கம்பேரிங் டு யார் கூட சண்டை போடுறாங்கிறத பொறுத்து. இப்போதைக்கு ஹியூமன்ஸை பொறுத்தவரை ரேங்க் 2க்கு மேல இருக்கிறவங்களால மட்டும்தான் விசை பயன்படுத்த முடியும். என்னாலேயே பயன்படுத்த முடிஞ்சிருக்கலாமேன்னு மறுபடியும் அவன் ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கிறானா. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க ஆளுங்க எல்லாரும் உள்ள இறங்கி சண்டை போடுறாங்க. முதல்ல ஃபியான் தான் அவர் ஒரு பிளேடை எடுத்துட்டு கொண்டு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரா. பாரா நம்ம கேப்டன் அவரோட விசெல்லாம் பயன்படுத்துறாரு, இதுதான் கேப்டன் கிட்ட இருக்கிற விசா, சூப்பர் மாசே அப்படிங்கலாம் சொல்லி சில பேர் அங்க ஆச்சரியப்பட, டே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதடா, முதல்ல இங்க கவனிடா அப்படின்னு சொல்லி கூட வைக்கிறீங்களா கத்துறானுங்க. ஏன்னா சுத்தி முத்தி அந்த பெரிய குரங்கு ஒன்று இருந்துச்சுல, அதே மாதிரி சின்ன சின்ன குரங்குங்களா இருக்கும் போல, அது எல்லாமே சண்டைக்காக அங்க வருது. அந்த ப்ளூ மண்டனோட அண்ணன் இருக்கிறான்ல, அந்த ஹெட் பேண்ட் போட்டவன், அவனும் அவன் கூட இருக்கிறவனும் ஓகே கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்போம் அப்படின்னு வெயிட் பண்றானுங்க. அதே மாதிரி ஒரு ஓப்பனிங்கும் கிடைக்க 3 பேர், அந்த கேப்டன் ஃபியானுங்கிறவன், அதுக்கப்புறம் அந்த ப்ளூ மண்டனோட அண்ணன் அவன் வந்து ஹெட் பேண்ட் போட்டிருந்திருப்பான், அதுக்கப்புறம் அவங்க டீம்ல இருக்கிற இன்னொருத்தன்னு சொல்லி 3 பேர் ஒரே நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணி காலி பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோவும் ஆச்சரியப்படுறான், தோடா என்னடா இது, ஹியூமன்ஸும் நம்ம எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களேன்னு. முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரேங்க் 2க்கு மேலே இருக்கிற ஆளுங்களா இருக்கிறானுங்களா. இப்போ அந்த 3 பேரும் அவங்களோட விசை பயன்படுத்தி அந்த பாஸ் மான்ஸ்டரை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்காங்க. மிச்ச கீழே இருக்கிற ரேங்க்ல சேர்ந்தவங்களாம் அந்த அல்லக்கைங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்க. ஸோ ஹியூமன்ஸோட ஃபைட்டுங்கிறது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். ஹியூமன்ஸ் மேல அதிக நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அதே டேரன் தான் ஹியூமன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிராத அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இவனுங்களுமே கொடூரமா அவங்க விசை யூஸ் பண்ணி சண்டை போட்டு இருந்திருப்பானுங்களா. அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம அந்த பாஸ் மான்ஸ்டர் அங்க இருந்து எஸ்கேப் ஆக தலை அதை தேடி போய் மட்டை பண்ணிடுவோமான்னு டானியை கேட்பால. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நம்மளோட மிஷினுங்கிறது இதை டிரான்ஸ்போர்ட் பண்றது தான். இப்போதைக்கு அடிப்பட்டவங்களுக்கு மருந்து போட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு வண்டிக்கடியில் ஒளிஞ்சிருந்திருக்க ஹீரோவையும் அந்த ஃபின்னையும் குட்டி குஞ்சான்ஸ் ஒளிஞ்சிருந்தது போதும் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருப்பா. இப்போதைக்கு அவங்க சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அங்க அச்சு போட்டு இருந்திருப்பானுங்கல்ல, அதோட எல்லா பாடியும் அப்புறமா வந்து தூக்கிட்டு போகலான்னு சொல்லுவானா. எதுக்குன்னு ஹீரோ கேட்கும்போது, வேற எதுக்காக இந்த மாதிரியான பீஸ்டோட ஸ்கின்ஸை நம்மளால ஹையர் ரேட்டுக்கு விற்க முடியும், பிளஸ் அதுங்களோட இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்கு பாத்தியா, அதுவுமே நல்ல விலை போகும்னு எடுத்து காட்டுவான். அப்போ ஹீரோக்கு அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்னா என்னன்னு தெரியாதுன்ட்டு அந்த ஃபின் தான் அப்படியே சில விஷயம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பானா. அந்த பீஸ்டுங்களோட உடம்புல இருக்கிற அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது நமக்குள்ள இருந்துச்சுன்னு ஏன், ஒரு ஹியூமனுக்குள்ள இருந்ததுன்னு ஏன், நம்மளும் பீஸ்ட் மாதிரியே தான் வித்தியாசமே இல்லாம இருப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரியான சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது சில பேரோட பாடிக்குள்ள எல்லாம் இருக்கும், ஆனா அந்த மாதிரி ஆளுங்களை பாக்குறதே ரொம்ப ரேர் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோட்டையே பேசிட்டு இருப்பானா. ஏன் ரேருங்கிற விஷயத்தையும் அந்த ஃபின்னே சொல்லுவான். ஈதர் அந்த சீட் ஆஃப் டார்க்னஸை தாங்க முடியாம அவங்க இறந்து போயிருவாங்க, இல்ல அப்படியே அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா இங்க ரூட் ஃபாரஸ்ட்னு ஒரு மேட்டர் இருக்கு அங்க அமுச்சுட்டுருவாங்க. அப்படியே இது ரெண்டுமே நடக்காம எவனோ ஒருத்தன் பூமியில சர்வைவ் ஆகுறான்னு வையன், அந்த மாதிரியான ஆளுங்களா எப்போ வேணாலும் ஒரு டிமோனிக் பீஸ்டா ஆகலாம். அதனால அப்படி யாரையாவது பார்த்தோன்னா உசாரா இருந்துக்கு மாமின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருப்பான். இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மையாலுமே இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது ஒருவேளை நம்மளையே கம்ப்ளீட்டா ஒரு பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஹியூமன்ஸ் கூட சண்டை போட வச்சிருமா, இல்லைன்னா இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அந்த விஸ்ங்கிற விஷயத்த சின்ன வயசுல இருக்கும் போதே நமக்கு டேரன் சொல்லி கொடுத்தாரா அப்படின்லாம் நிறைய விஷயம் யோசிக்க, அந்த சின்ன சின்ன பீஸ்டோட பாடி கிட்ட நின்று தானே உனக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கவனிச்ச அந்த ஃபியானுமே, எனக்கு இந்த மாதிரி 4th லெவலில் இருக்கிற பசங்களை பார்க்கும்போதே எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் தான் வருது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அந்த டானியாவும் நம்மள மாதிரி இல்லை அப்படின்னாலும் அந்த ஃபின்னுமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் வரான். இன்னும் சில வருடங்கள் கழிச்சு இன்னும் பெட்டரான பொசிஷன்ல அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு நாங்கள் டெட் பாடியா கிடந்த ஒரு மான்ஸ்டர் அப்படியே அந்த ஃபின்னை அட்டாக் பண்ண பார்க்கும்போது அங்கேயே இந்த ஒரு எபிசோடையை முடிச்சுக்கிறேன். எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட பார்க்கறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி.